பரோட்டா சட்னி, பரோட்டா சால்னா கொஞ்சம் கலக்கி ஊற்றினேன்டா. ஐயோப்பா சூப்பர். எனக்கு கொஞ்சம் சட்னி போடக்கூடாதா? கொஞ்சம் போட்டு இருப்பேன் பாருங்க. பரோட்டாக்கு சால்னா சாப்பிட்றதுல சூப்பர். எக்ஸாம் இன்னைக்கு அப்படின்னா இது வந்து 10th ஃபைனல் எக்ஸாமு. சென்னையில் அதை பரோட்டா அடிச்சு சொல்கிறான் பாரு எங்கள் பையன். அதுலேயும் சட்னி சால்னா. நானும் கூட இந்த அமுத்துப்பா என்ன பார்க்கட்டும். என்ன கரெக்டாக வருதா? ம் கரெக்டாக வருதான்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. சால்னாவும் பரோட்டாவும் எங்கள் அம்மா வீட்டு சாப்பிட்றோமே. எங்கள் அம்மா களி அடிச்சு சாப்பிடுக்குது. சூப்பர் சூப்பர் காரமாக. பிச்சு யாரை போடக்கூடாது. எனக்கு கூட பரோட்டா எல்லாம் பிச்சு நல்லா சூப்பராக இருக்கும். பிச்சு யாரை பக்கம் நான் தான் ஃபோன் இப்போ இப்படியும் அப்படியே திருப்பினேன் வீடியோக்கோசரம். ஊட்டிடுறாங்க. சின்ன வயசுலலாம் அம்மா ஊட்டிருக்குறாங்க. அம்மா கூட்டினா என்னவா? ஓஹோ கொஞ்சம் போடுவேன். சாப்பிட்றதுக்கு மட்டும், காசுக்கு மட்டும், இதாரம் வாங்குறதுக்கு மட்டும் அப்பா அம்மா வேணும் ஃப்ரெண்ட்ஸ். கூட்ட மாட்டானா அப்படி சொல்கிறான். ஆனால் அவன் தான் என்னை ரொம்ப விரும்புறது. சும்மா சும்மா சொல்கிறது கோவமா. ஒரு கரெக்டாக புட்டின்னுக்குறேம்மா. கரெக்டாக புட்டினுங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு நல்லாவே கொடுக்கானோடா. சிறப்பா வாங்கினாச்சா நல்லா. எனக்கு இன்னும் ஒரு 2 பரோட்டா இருந்தால் நல்லா. எனக்கும் கூட சூப்பராக. வீட்டில் பண்ணலாமா? மைதாக்குதா? இரு, டியூஷன் போக முன்னாடி கலக்கிட்டு போயிடுறேன். வந்தோடனே செஞ்சு கொடு. டேடிக்கு எதுனா செஞ்சுட்டு போகிறேன். சால்னா தா. சால்னா இல்லை, சால்னா பண்ணு. பரோட்டா யாருக்கு தான் பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். வச்சு தள்ளுறான் பாரு. குழம்புக்குது மகன். கொஞ்சம் சோறு சாப்பிட்றது. ஐயோ நான் சாப்பிட்றேன். கொஞ்சமாக கொத்துட்டேனுக்கா. வேஸ்ட்டாக வருது. வேஸ்ட் என்ன இல்லை, ரைஸில் போட்டு சாப்பிட்றேன்.